நீங்கூடாக திருக்கேதீஸ்வரம் பற்றி பார்ப்போம். அந்த வகையிலே திருக்கேதீஸ்வரம் பற்றிய வரலாறு. திருக்கேதீஸ்வரம் மன்னார் மாவட்டத்தின் மாதோட்டத்தில் அமைந்துள்ள தேவாரம் பாடப்பெற்ற பழமையான ஈழநாட்டு சிவத்தலமாகும். கேது பவனால் வழிபடப்பட்ட இத்தலம் பாலாவி தீர்த்தக்கரையிலும் வன்னிமரத்தை தலவிருட்சமாகவும் கொண்டது. புராண காலம் முதல் சோழர் பாண்டியர் காலம் வரை சிறந்து விளங்கிய இலங்கையின் 5 ஈஸ்வரங்களில் இதுவும் ஒன்றாகும். திருக்கேதீஸ்வரத்தின் வரலாற்று சிறப்புகள். புராண கால தொன்மை. கேது பகவான் இத்தலத்தின் பாலாவி தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு பேறு பெற்றார். மயன், மண்டோதரி, ராமன், அகத்தியர் போன்றோர் இத்தலத்தை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மாந்தோட்டம் துறைமுகம். பண்டைய இலங்கையின் மிக முக்கிய துறைமுகமான மாதோட்டத்தில் இக்கோயில் அமைந்துள்ளதால் இது மிகவும் பிரபல்யம் அடைந்தது. சம்பந்தர் சுந்தரர் பாடல். கிபி 7 தொடக்கம் 8 ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடி போற்றப்பட்டனர். வரலாற்று சான்றுகள். விஜயனின் வருகைக்கு முன்பிருந்தே கிறிஸ்துக்கு முன் 541 முன் இக்கோயில் பகுதி ராஜபுரம் என அழைக்கப்பட்டதோடு பல திருப்பணிகள் இடம்பெற்றுள்ளன. அழிவும் மீளுருவாக்கமும். போர்த்துகீசர் காலத்தில் கோயில் சிதைக்கப்பட்டது. பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவல பெருமான் முயற்சியால் இக்கோயில் மீள கட்டமைக்கப்பட்டு 1910 குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அறிவியல் தகவல்களுடன்.